அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பரினுடைய ஒரு அருமையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே உணவாக இருக்கணும், ஆனால் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் இருக்கணும். அப்படி ஒரு உணவு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கணும், செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உணவு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது உணவு இருந்தால் எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காகவே ரொம்ப அருமையாக ஒரு உணவு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் இருக்கும். அந்த ஒரு உணவையே பல வகையில் நாம் சாப்பிடலாம். அது எந்த உணவு அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இதுதான் அந்த ராகி. நம்ம எல்லா புட்டுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்தீங்களா? இப்போ இதில் நம்ம அழகா புட்டுக்கு இதில் வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா? அழகா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெந்து முடித்தோடனே நம்ம இந்த புட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெந்துருச்சு. இப்போ எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. சிறப்பாக இதை நம்ம அழகா பாருங்க, நல்லா தேங்காய் எல்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். வா, தேங்காய் மெதுவாக வருது. தேங்காய் வந்துட்டாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக வண்ணம் நிறைந்த அழகா ராகி புட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவைக்கு நம்ம இப்போ தயார் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? தயார் செய்த ராகி புட்டு சுவையாக இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அதில் எத்தனை முறையில் நாம் மனசுக்கு விரும்பின மாதிரி நாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டில் இருந்து வருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்னா, நம்ம நெய்யை ஊற்றி சாப்பிட போகிறோம். முதல் முறை இதுக்கு நம்ம உருக்கி வச்சுருக்கிறோம். அடுத்து நாட்டு சர்க்கரை, நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ, அழகாக பூ மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம், உதிரி உதிரியாக. இப்போ கேரளாவில் புட்டு கடலைக்கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். அந்த வகையில் இப்போ நாம் தயார் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இவைகளையெல்லாம் வைத்து நம்ம சிறப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட போகிறோம். வாங்க. முதல்ல இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்னா, சுவையாக நம்ம தயார் செய்து வைத்திருந்த ராகி புட்டில் நம்மளுடைய கலப்படம் இல்லாத தூய்மையான பசு நெய்யில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கலந்து சுவையாக நல்லா பிணைந்து மனம் விரும்பக்கூடிய வகையில் சாப்பிட போகிறோம். இது அதிகமாக சாப்பிட முடியாது, ஏன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மனம் விரும்பின வகையில் தேவையான அளவுக்கு நாம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இரண்டாவதாக நம்ம அதே போல் தயார் செய்து வைத்திருந்த அந்த ராகி புட்டில் நல்லா கனிந்த வாழைப்பழத்தோட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிடும்போது அற்புதமான ஒரு சுவையாக இருக்கும். இதுவும் அதிகமாக சாப்பிட முடியாது, மனம் விரும்பக்கூடிய வகையில் தான் சாப்பிட முடியும், ஏன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த இரண்டு உணவுகளும் மிக இனிப்பாக இருக்கக்கூடியது. அடுத்து மூன்றாவது, நம்ம அதையே தயார் செய்து வைத்த இந்த ராகி புட்டோட கடலைக்கறின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்டலில் அழகாக மசாலாக்கள் எல்லாம் கலந்து ஒரு அற்புதமான ஒரு கலவையை தயார் செய்து இந்த ராகி புட்டோடு கலந்து சாப்பிடும்போது மனசுக்கும் பிடிக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், அற்புதமான ஒரு அருமையான உணவாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு உணவு, மனசுக்கு பிடிச்சது போலையும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரது போலையும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். செய்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஏன்னா ஆரோக்கியமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், இறையருளோடு வாழணும், அதாவது இயற்கையோடு வாழணும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.